العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنك لعلى خلق عظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا مزرعة الآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு நல்ல நிலம். என்னடா ஹஜ்ரத் விவசாயத்தை பற்றி பேச போறாரா என்றெல்லாம் நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் 3 காரியங்களை குறித்து நல்ல நிலத்திற்கு ஒப்பிடுகிறார்கள். மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே நல்ல நிலம், அதிலே என்னென்ன குணங்களை பயிரிட வேண்டும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலகத்தை குறித்து பெருமானார் ஒப்பீடு காட்டுகிற பொழுது அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, மறுமைக்கான வெள்ளாமை நிலம் என்கிறார்கள். இது ஒரு நல்ல இடம். இந்த உலகத்திலே எந்த அமல்களை நாம் விதைக்கிறோமோ அதைத்தான் மறுமையிலே அறுவடை செய்ய முடியும். உலகம் ஒரு நல்ல இடம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மனைவியை பற்றி குறிப்பிடுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வும் குறிப்பிடுகிறார் ஒரு நல்ல நிலம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 இன்றைக்கு 2 பார்க்க போகிறோம். நல்ல மனைவி சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தலைப்பு காத்திருக்கிறது. அதிலே அது சம்பந்தமாக விரிவாக விவாதிக்கலாம். உள்ளம் என்பது நல்ல நிலம். உள்ளத்திலே என்ன நாம் விதைக்க வேண்டும்? சாதாரணமாக நம்முடைய வீட்டில் இருக்கிற நிலத்திலே, அதிகப்படியான நிலத்திலே நல்ல பயிர்களை நாம் விதைப்போம். நல்ல பழங்களை கொடுக்கிற பலனுள்ள செடிகளை, கொடிகளை நாம் விதைக்கிறோம். பயனில்லாத பொருள் ஏதாவது ஒன்றை விதைப்போமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு செடி முளைச்சு வந்தா கூட அதை வெட்டிடுவோம். இது வீட்டுக்கு பயன் தராது, எனவே வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம். இதை போன்றுதான் உள்ளத்திற்குள்ளே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தங்குகிற இடமல்லவா, இந்த இடத்திலே எதை விதைக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்னென்ன குணங்களை நீங்கள் விதைக்க வேண்டும்? குணங்கள் 3 இருக்கிறது. 3 எதை வேண்டுமானாலும் விதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். முதல் குணம் குலுக்கே ஹசன், அழகிய குணம் என்று சொல்லுவார்கள். இதற்கு என்ன பொருள் என்றால், ஈசா அலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறக்கப்படுவார்கள். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கோபப்படுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுக்கப்பட்ட குணம், கல்லெடுத்தா கல்லெடுப்பாங்க, அருவாள் எடுத்தா அருவாள் எடுக்க, தீமைக்கு தீமை, நன்மைக்கு நன்மை. இந்த குணத்திற்கு பெயர் குலுக்கே ஹசன். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுகிற பொழுது, யா ஹலீல் அஹ்சின் குலுக்கக்கும் வலவ் மஅல் குஃபார், காஃபிர்களோடு இருந்தால் கூட உங்களுடைய குணத்தை நீங்கள் அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறான். காஃபிர்களோடு இருந்தால் கூட குணத்தை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதனால குண அழகு மிக மிக அவசியம். ஒரு தீமைக்கு அதை போன்று இன்னொரு தீமை செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. அதுக்கு பிறகு தான் குலுக்கே ஹசன். ஆனா நீ கல்லெடுத்த நான் கடப்பாறை எடுப்பேன்னு சொல்றது இருக்குது, இது குலுக்கே ஹசன் அல்ல. இன்றைக்கு நம் சமுதாயத்தில் இந்த நிலைதான். ஒரு 2 அடி சந்துக்காக அண்ணன் கல்லை எடுக்கிறார். இது எனக்கு சொந்தம், இல்லை என்றால் மண்டையை உடைத்து விடுவேன் என்கிறார். நீ கல்லை எடுத்தால் நான் கடப்பாறையை எடுப்பேன், நீ மண்டையை உடைப்பாய், நான் மண்டையையே எடுத்து விடுகிறேன் என்கிறான் தம்பி. இது நல்ல குணம் அல்ல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய அடிமையை அடித்து விடுகிறார்கள். இதை பார்க்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய அடிமையை எதற்காக அபூதரே நீங்கள் அடித்தீர்கள் என்று கேட்கிற பொழுது, நாயகமே நான் சொல்வதற்கு மாற்றமாகவே செய்து கொண்டிருக்கிறார், அதனால் அடித்தேன் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரின் தீமை அளவுக்கு நீ அடித்திருந்தால் தவறில்லை, அதை விட அதிகமாக அடித்தால் நாளை மறுமையிலே நீ பிடிக்கப்படுவாய் அபூதரே என்று சொல்லுகிற பொழுது, நாயகமே இந்த வம்பே எனக்கு வேண்டாம், என்னுடைய அடிமையை நான் உரிமை விட்டு விடுகிறேன், நான் யாரையும் அடிக்கவில்லை என்று அடிமையை உரிமை விட்ட வரலாறுகள் இருக்கிறது. இந்த ஹுலுக்கே ஹசன், தீமைக்கு தீமை நன்மைக்கு நன்மை செய்கிறல், இதையும் மார்க்கம் வரவேற்கிறது. இதைவிட உயர்ந்த இன்னொரு குணம் இருக்கிறது, மார்க்கம் அதை தூண்டுகிறது. அதுதான் ஹுலுக்கே கரீம், சங்கையான குணம். நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இருந்த குணம். ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடுமையாக திட்டுகிறார், ஏசுகிறார், பேசுகிறார். 12ஆம் கலிமா 15ஆம் கலிமா இன்னைக்கு சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற பழக்கம் இருக்கிறது. அதையெல்லாம் பயன்படுத்தி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை திட்டுகிறார். அறிவிருக்கிறதா என்று கேட்கிறார். ஒரு நபியை பார்த்து என்னென்னவோ பேசுகிறார். ஆனால் அதற்கெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இவருக்கு கிருபை செய்வாயாக, யா அல்லாஹ் இவருக்கு நற்கூலி வழங்குவாயாக, நிறைய துஆவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது சென்றாலும் அவர்களோடு 12 சீடர்கள் செல்லுவார்கள். ஹவாரியன்கள் என்று சொல்லுகிற 12 சீடர்கள் செல்லுவார்கள். இந்த சீடர்களில் ஒருவர் கேட்கிறார், என்னங்க உங்களுக்கு ரோஷமே வராதா, என்னதான் திட்டுனாலும் ரோஷமே வராதா என்று கேட்கிற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல் இனாஉ யதரஷஹு பிமா ஃபீஹி, ஒரு பாத்திரம் அதில் இருப்பதை தான் தெளிக்கும், ஒரு பாத்திரம் அதில் இருப்பதை தான் தெளிக்கும். அவருடைய உள்ளத்திலே என்னை பற்றிய கெட்ட எண்ணம் இருக்கிறது, அதை தெளித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய உள்ளம் முழுக்க நல்லெண்ணமாக இருக்கிறது, அதனால் நான் அதை தெளித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ஈசா அலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இதுதான் ஹுலுக்கே கரீம். இந்த குணம் வந்திருக்கிறதா? மார்க்கம் இதை வரவேற்கிறது. உங்கள் உள்ளத்தில் ஹுலுக்கே கரீமை விதையுங்கள் என்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து என்ன ஏசுவது என்ன பேசுவது என்று திட்டம் போடுகிறார்கள். பெருமானாரை ஏசுவதற்காக திட்டம் போடப்படுகிறது. அதுல ஒரு பெரிய படித்த மாமேதை என்று சொல்லுகிற உமையா முஹம்மது என்று என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? முஹம்மது என்றால் புகழுக்குரியவர் என்று பொருள். நம்மிடத்தில் அவர் என்ன புகழுக்குரியவராகவா இருக்கிறார்? அதனால் பெயரை நாம் மாற்றி விடலாம் என்று பெருமானார் வருகிற பொழுது முதம்மின் யா முதம்மின் யா முதம்மின், இகழுக்குரியவரே என்று அழைக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் எல்லாம் சீறுகிறார்கள். நாயகமே உங்களை பார்த்து முதம்மிம் என்று சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பதில் சொன்னார்கள், நான் முதம்மிமாக இருந்தால் தானே என்னை பார்த்து சொல்ல வேண்டும், நான் ஏன் கவலைப்பட? அவர் முதம்மிமை திட்டுகிறார். யார் இவளுக்கு சொந்தக்காரரோ அவரை திட்டுகிறார். நம்ம வீட்டுக்கு ஒரு கடிதம் வருகிறது, நம்முடைய கடிதமாக இருந்தால் தான் அதை நாம் வாங்குவோம். அடுத்தவருடைய கடிதம் வந்து நம்ம வாங்குவோமா? இது என்னதில்லைன்னு கொடுத்துருவோம். இதை போன்றுதான் ஒருவர் நம்மை திட்டுகிறார் என்றால் அதற்கு நாம் சொந்தக்காரர் இல்லை என்றால் அதை பற்றிய கவலை நமக்கு தேவையில்லை. இது வேறொருவருக்குள்ள கடிதம், அவருக்கே உள்ள கடிதத்தை கூட நம்மிடத்திலே கொண்டு வந்து திணிக்கிறார் என்று கூட இருக்கலாம் அல்லவா? அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இது எனக்குரியதல்ல, முதம்மிமை திட்டுகிறார், நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று. இந்த குணம் இருக்கிறது, இதற்கு பேர் தான் ஹுலுக்கே கரீம். ஹுலுக்கே கரீம். இன்னொரு குணம் இருக்கிறது, இதைவிட உயர்ந்த குணம். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 நபித்தோழர்களின் உள்ளத்தில் விதைத்த குணம். இதுதான் ஹுலுக்கே அதீம். இந்த உம்மத்துமார்கள் இந்த குணத்தோடு வாழ வேண்டும் என்று வழிகாட்டிய குணம்தான் பூமான் நபிகள் கோமானை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆன் சொல்லுகிறது, இன்னக லஅலா ஹுலுக்கின் அதீம். அது என்ன குணம் தெரியுமா? தீங்களித்தவர்களை மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் மகத்தான பேர் உபகாரம் செய்து அனுப்புவது. நீ திட்டியா, அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு 2000 ரூபாய் வச்சுக்கோ, என்றா எப்படி இருக்கும் திட்டம் இருக்கு, இந்த ஒரு 2000 ரூபாய் வச்சுக்கோ போ என்று சொன்னால் இதற்கு பெயர் தான் ஹுலுக்கே அதீம். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே அழகாக சொல்லுவார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானா அஹ்ஸனுஹும் குலுகா. ஈமானின் அளவை நீங்கள் பார்க்க வேண்டுமா? ஒரு தாமரையினுடைய அளவை நீங்கள் எப்படி அளப்பீர்கள்? தண்ணீரின் உயரம் தான் தாமரையின் உயரம். தாமரையினுடைய உயரம் என்னன்னு கேட்டா தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம். உங்கள் ஈமானின் உயரம், ஈமானின் சிகரம் என்னவென்று கேட்டால் பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்களின் குணத்தின் உயரம் தான் ஈமானின் உயரம். உங்களின் குணத்தின் உயரம்
அவர்கள் தான் அக்மலுல் முஃமினீன ஈமானா, ஈமானிலே யார் காமிலானவர்கள் தெரியுமா, பரிபூரணமானவர்கள் தெரியுமா, சிகரத்தை அடைந்தவர்கள் தெரியுமா, அஹ்ஸனுகும் குலுகா, குணத்தால் யார் சிகரத்தை அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் ஈமானில் உயர்ந்தவர்கள் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்களின் வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் புரட்டி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று. வரலாறுகள் நீண்ட வரலாறுகள். உஹது போர்க்களம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஆயிஷா நாயகி நினைத்து நினைத்து அழுகிற போர்க்களம் ஒன்று இருக்கிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காயப்பட்ட போர்க்களம் ஒன்று இருக்கிறது என்றால், பெருமானாரினுடைய ரத்தங்கள் எல்லாம் பூமியில் வடிந்த போர்க்களம் ஒன்று இருக்கிறது என்றால் அது உஹது போர்க்களம் தான். இந்த உஹது போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தீங்களித்த 2 பேர்களின் வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஒன்று அபூ சுஃபியான். என்ன சொன்னார் தெரியுமா, பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே இறந்து விட்டார்கள் என்ற வதந்தியை கிளப்பியவர் அபூ சுஃபியான். பெருமானாரை கொல்வதற்காக பல வழிகளில் சூழ்ச்சி செய்தவர்கள் அபூ சுஃபியான். பத்ரு போர்க்களத்திலே உளவாளிகளை வைத்து பெருமானார் நம்மை தாக்க வருகிறார்கள் என்று சொல்லி பத்ருக்களம் உருவாவதற்கு கதாநாயகராக இருந்தவரே அபூ சுஃபியான். இப்படி பெருமானாரின் தோழர்கள் பல பேர்களை கொன்று குவித்தவர் அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியான் ஒரு நாள் ஃபத்ஹ் மக்காவின் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களால் பிடித்து வரப்படுகிறார். கடுமையாக இன்னல் கொடுத்தவர் பிடித்து வரப்பட்டால் ராணுவ சட்டப்படி அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னிக்கிறார்கள். மரண தண்டனைக்கு சொந்தக்கார அபூ சுஃபியானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறார்கள். மன்னித்ததோடு மட்டுமல்ல, மன்னிப்பு பார்த்தவுடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று கரத்தை பிடித்து கட்டி தழுவுகிறார் அபூ சுஃபியான். அதோடு நிறுத்தவில்லை. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபமன் தஹலஹு கான ஆமினா. யார் உலகத்திலே காபாவுக்குள்ளே நுழைந்து கொள்கிறாரோ, ஒரு திருடன் காபாவிலே நுழைந்து கொண்டால் அவன் கையை வெட்ட முடியாது. ஒரு கொலையாளி காபாவிலே நுழைந்து கொண்டால் அவனுடைய தலையை எடுக்க முடியாது. யார் தவறு செய்தவர்கள் காபாவுக்குள்ளே நுழைந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. இது ரப்புல் ஆலமீனின் தீர்ப்பு. ரப்புல் ஆலமீனின் தீர்ப்பு. ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் இப்பொழுது ஒரு தீர்ப்பு வழங்குகிறார்கள். தன்னையே கொல்ல நினைத்து அபூ சுஃபியானை காபாவோடு இணைத்து பேசுகிறார்கள். காபாவிலே நுழைந்தவர்களுக்கும் அடைக்கலம் உண்டு, அபூ சுஃபியானின் இல்லத்திற்குள் நுழைந்தவர்களுக்கும் அடைக்கலம் உண்டு. காபாவோடு அபூ சுஃபியானின் இல்லத்தை இணைத்து பேசுகிறார்கள் என்றால் பெருமானார் எவ்வளவு பெரிய உபகாரியாக இருக்க வேண்டும். உலக வரலாற்றிலே இப்படி ஒரு தீர்ப்பை உலகம் கண்டதே இல்லை. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உபகாரத்திற்கு, மன்னித்ததோடு மாபெரும் உபகாரம் செய்ததற்கு இதைவிட பெரிய சான்றல் இருக்க முடியும். வஹ்ஷி. யார் அந்த வஹ்ஷி? பெருமானாரினுடைய உயிருக்கு உயிரான, உயிரிடும் மேலான ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா. ஹம்ஸா ரலியல்லாஹ் போருக்கு சென்றாலே சிங்கம் வருகிறது என்பார்கள். அஸதுல்லாஹ், அல்லாஹ்வின் சிங்கம். ஹம்ஸா ரலியல்லாஹ் கர்ஜிக்க ஆரம்பித்தார். பத்ர் போர்க்களத்திலே எதிரிகளின் குலை நடுங்கியதே அந்த ஹம்ஸா ரலியல்லாஹுவை கொலை செய்தவர்கள் வஹ்ஷி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வருகிற பொழுது என் சிறிய தந்தையை கொலை செய்ய வந்தவர் என்று பெருமானார் கடிந்து கொள்ளவில்லை. வஹ்ஷியை மன்னிக்கிறார்கள். நிறைய விஷயங்களில் போர்க்கள தந்திரங்களை வஹ்ஷியிடத்திலே ஆலோசனை செய்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள்? அந்த குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்முடைய எதிரியையும் மன்னித்து அவருக்கு மாபெரும் உபகாரம் செய்கிற பண்பாடு வந்திருந்தால், அதை நம்முடைய உள்ளத்திலே விதைத்திருந்தால் நம்முடைய நிலம் நன்றாக இருக்கிறது என்று பொருள். சஃப்வான் ஃபத்ஹ் மக்காவிலே நம்மை பிடித்தால் கொன்று விடுவார்கள் என்று மடைக்கோடுகிறார். காரணம் என்ன தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு தஆலாவினுடைய சத்தத்தை கேட்டு, குர்ஆனினுடைய சத்தத்தை கேட்டு, பாங்கொலியை கேட்டு கருங்குரங்கின் சத்தம் என்று சொன்னவர் சஃப்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தன்னை திட்டினால் கூட கண்மணி நாயகம் தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் தன்னுடைய தோழர்களில் யாராவது ஒருவருக்கு லேசாக ஒரு காயம் என்றால் கூட, ஒரு கீறல் என்றால் கூட, ஒரு சின்ன பேச்சு என்றால் கூட பெருமானாரால் தாங்க முடியாது. தன்னுடைய தோழர் பிலாலை பார்த்து கருங்குரங்கின் சத்தம் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் துடித்தெழுகிறார்கள். என்னோடு சொர்க்கத்தில்
மார்க்கத்தில் இல்லை இல்லை, எனக்கு முன்னால் சொர்க்கத்திற்குள் செல்லுகிற அந்த பிலாலை பார்த்தா சொல்லுகிறீர் என்றார்கள். அந்த சஃப்வான் ஃபதஹ் மக்காவிலே ஓடி ஒளிகிறார். கையில கிடைச்சோம், முஸ்லிமினுடைய கையில கிடைச்சோம், பிலால் ரலியல்லாஹு வகுந்துருவாங்க, மங்களம் பாடி விடுவார்கள் என்று மறைந்து போகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அடைக்கலம் தேடுகிறார்கள் பெருமானார் இடத்திலே. நாயகமே, சஃப்வானும் நானும் தோழர்கள், அடைக்கலம் கொடுங்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் அடைக்கலம் அளிக்கிறார்கள். சஃப்வானை தேடுகிறார்கள், மலையிலே போய் பிடிக்கிறார்கள், வா என்று சொல்லுகிறார்கள், வர மறுக்கிறார். இரண்டாவது முறையாக பெருமானாரின் தலப்பாகையை கொண்டு போய் ஆதாரமாக தருகிறேன் வா என்றார்கள், வர மறுக்கிறார். மூன்றாவது முறையாக உமருக்கே உரிய ஒரு பாணி இருக்கிறது, வர மறுத்தால் கட்டி தூக்கி வந்து விடுவார்கள். இது உமர் ரலியல்லாஹுவினுடைய பண்பாடு. சொல்லி பார்ப்பது, இல்லை என்றால் அவர்களின் பாணியிலே இறங்கி விடுவது. ஆளையை தூக்கிட்டு வந்துட்டாங்க, பெருமானாருக்கு முன்னால் நிறுத்தி, நாயகமே இவருக்கு அடைக்கலம் அளிக்க வேண்டும். சஃப்வான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அடைக்கலம் அளித்தாலும் நான் ஈமான் கொள்ளுவேன் என்று மட்டும் கனவு காணாதீர்கள். நான் ஈமான் கொள்ளுவேன் என்று மட்டும் நாயகமே முகம்மதே கனவு காண வேண்டாம். பெருமானார், நாங்கள் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை திணிப்பவர்கள் அல்ல, முக்ரிஹ் அல்ல, நிர்பந்திப்பவர்கள் அல்ல, உன்னுடைய மார்க்கத்தில் நீ இரு. உமர் ரலியல்லாஹு உனக்கு அடைக்கலம் அளித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் ஹுனைன் போர்க்களம் நடக்கிறது, நிறைய கனிமத் பொருட்கள் இருக்கிறது. இவர் இவ்வளவு தவறு செய்தவர் அந்த கனிமத் பொருட்களை பார்க்கிறார். சஃப்வானை பார்த்து பெருமானார் சொல்லுகிறார்கள், உனக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள் சஃப்வானே என்கிறார்கள். எடுத்துக்கொள். மன்னித்ததோடு மட்டுமல்லாமல், அடைக்கலம் அளித்ததோடு மட்டுமல்லாமல், உனக்கு எவ்வளவு வேண்டும் எடுத்துக்கொள் சஃப்வான். இதை பார்த்தவுடன் ஒரு தனி மனிதர், சராசரி மனிதர் இந்த வேலையை செய்ய முடியாது, ஒரு நபியை தவிர இந்த குணம் உலகத்தில் யாருக்கும் இருக்காது என்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஏகத்துவத்தை ஏற்றார்கள். வரலாறு சொல்கிறது. இக்ரிமா, அபூஜஹலின் மகன் இக்ரிமா, பெருமானாருக்கும் தோழர்களுக்கும் அளித்த தொல்லைகள் கொஞ்சமா நஞ்சமா? அபூஜஹலின் மகன் என்றாலே புரிந்திருக்கும். மக்காவின் வெற்றி பறக்கிறார். கொஞ்ச நேரம் நாம் மக்காவிட இருந்தால் முடிந்து விடுவோம் என்று பறக்கிறார். ஆனால் ரப்புல் ஆலமீன் செய்த நாடகம் மிக அற்புதமானது. அவர்களின் இக்ரிமாவினுடைய மனைவி உம்மு ஹராம், இக்ரிமாவினுடைய மனைவி உம்மு ஹராம் ஏகத்துவத்தை ஏற்றவர்கள். நாயகத்தில் போய் சொல்றாங்க, நாயகமே என்னுடைய கணவனுக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுங்க நாயகமே. பெருமானார் மன்னிப்பதற்கே பிறந்தவர்கள் இல்லையா, தாராளமாக அழைத்து வா. இவர்கள் சொல்லுகிறார்கள், யமனுக்கு போய்விட்டார், கப்பலிலே ஏறுவதற்கு செல்லுகிறார், மனைவி அழைத்து வருகிறார்கள். பெருமானாரிடத்தில் அடைக்கலம் வாங்கிவிட்டேன் என்று அழைத்து வந்து பெருமானாருக்கு முன்னால் நிறுத்துகிற பொழுது அவ்வளவு தீங்கு செய்தவரை பெருமானார் மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவருக்கு போர்த்தி வரவேற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எதிரியை போர்த்தி வரவேற்கிறார்கள். இந்த குணம் உலகத்திலே எந்த தலைவருக்கு உண்டு, எந்த மனிதருக்கு உண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இதுதான் குலுக்கே அதீம். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த குணம். பெருமானாரினுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் புரட்டி பார்ப்பீர்களானால் மற்ற நபிமார்களை போன்று நாயகம் இல்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகத்தை கொண்டு வந்தார்கள், அல்லாஹ்வினுடைய அற்புதம் என்று காட்டினார்கள். ஈசா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அற்புதங்களை கொண்டு வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதங்களை கொண்டு வருகிறார்கள். அசாவை கொண்டு வந்தாங்க, ஒரு கண்ணாடியை கொண்டு வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு நபியும் ஒரு அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஹுமான் நபிகள் கோமான் தன்னுடைய வாழ்க்கையே அற்புதமாக வழங்கி இருக்கிறார்கள். வாழ்க்கையே அற்புதம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், அந்தரங்க வாழ்க்கையை உலகத்தில் யாராவது சொன்னவர்கள் உண்டா? எந்த தலைவராவது தன்னுடைய மனைவியோடு அந்தரங்கமாக இருந்த வாழ்க்கையை, மனைவியோடு தனிமையில் இருந்த வாழ்க்கையை சொன்னதுண்டா? உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லவில்லை. என்னுடைய மனைவியோடு நான் இப்படியெல்லாம் இருப்பேன் என்று சொன்னதில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்கள் 11 பேர்களையும் அழைத்து சொல்லுகிறார்கள், நான் இந்த இல்லற வாழ்க்கைக்கும் நான் தானே வழிகாட்டி, என்னுடைய அந்தரங்கத்தையும் சொல்லுங்கள். அதிலேயும் இந்த சமுதாயத்திற்கு பாடம் இருக்கிறது, வழிப்படை இருக்கிறது. சொன்ன தலைவர், நீங்கள் உலக வரலாறு முழுக்க ஆய்வு செய்யுங்கள், நபிகள் பெருமானாரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த நாயகம் வாழ்க்கையிலே பழிவாங்குதல் என்பதை தன்னுடைய உள்ளம் என்ற நிலைத்திலே அவர்கள் விதைத்ததே இல்லை. வரலாறுகளை புரட்டுங்கள். பழிவாங்குதல் என்பதை பெருமானார் விதைக்கவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் சொல்லுவார்கள், ஒருவர் உள்ளே வருவார், சொர்க்கவாசி. பார்க்கிறார்கள், ஒரு சஹாபி வருகிறார், உள்ளே வருகிறார். இவரிடத்தில் என்ன அமல் இருக்கிறது?
இவரிடத்தில் என்ன அமல் இருக்கிறது என்று கேட்கிற பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா இவங்க வீட்டுக்கே போய் விருந்தாளியா போயிடலான்னு போயிட்டாங்க. 3 நாள் தங்கி இருக்கிறாங்க வீட்டில் போய். இவர் என்ன அமல் செய்கிறார் பார்க்கலாம். 3 நாள் தங்கி இருக்கிறாங்க. 3 நாளும் உபரியாக எந்த அமலும் செய்யலை. எல்லாரும் தொழுகிற மாதிரி தொழுகிறார், தஹஜ்ஜுத் தொழுகிறார், இதை போன்றுதான் இருக்கிறார்கள். 3வது நாள் கேட்கிறார்கள், ஏங்க உங்களை சொர்க்கவாசி நாயகம் சொல்றாங்க, நீங்க எந்த அமலுமே செய்யவில்லையே, எதனால் சொர்க்கவாசி என்று கேட்கிற பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய உள்ளத்திலே சலாமத்து சதுர் அக்கூன சலாமத்த சதுர், நான் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்வதில்லை, என்னுடைய உள்ளத்திலே தவறை விதைப்பதில்லை என்றார். அதனால் சொர்க்கவாசி. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே யாரை பற்றியும் தவறான எண்ணம் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? தவறை தவிர வேறு எதுவும் இல்லை உள்ளத்தில். ஒரு கவிஞன் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவான், கண்களில் காட்சி தேக்கம், பார்த்ததையெல்லாம் கண்ணில் தேக்கி வச்சிருக்கிறான். கரும்பிலே சாற்றின் தேக்கம், விண்ணிலே முகிலின் தேக்கம், மேகங்களை தேக்கி வச்சிருக்கிறேன், மண்ணிலே கடலில் தேக்கம், மனிதனில் வஞ்சம் தேக்கம்ங்கிறான். வஞ்சத்தை தான் தேக்கி வச்சிருக்கிறான். அவனை எப்படி பழி வாங்கிறது, இவனை எப்படி பழி வாங்கிறது, அவன் இப்படி நம்மளை பேசிட்டானே, அவன் அப்படி பேசிட்டானே, மனிதனில் வஞ்சம் தேக்கம், எங்குதான் அமைதி தேக்கம் என்று கேட்கிறான் அந்த கவிஞன். வஞ்சத்தை தேக்கி வைத்திருக்கிறான். ஆனால் அந்த சஹாபியை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், இவர் சொர்க்கவாசி. ஏனென்றால் உள்ளத்திற்குள்ளே யாரை பற்றியும் பழிவாங்கும் எண்ணமில்லை. முஹாஜிரே மக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா இடத்தில் ஒருவர் சென்று சொல்லுகிறார், என் பக்கத்து வீட்டுக்காரரின் தொல்லை தாங்க முடியவில்லை, நான் நடக்கிற பொழுதெல்லாம் முள்ளை போடுகிறார், அதனால் பதிலுக்கு நானும் முள் போட போகிறேன் என்று சொன்னார். முஹாஜிரே மக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்னார்கள், இப்படியே ஒவ்வொருவரும் பதிலுக்கு பதில் முள்ளை போட்டால் ரோட்டிலே நடமாட முடியாது, நாடு முழுவதும் முள்ளாகிவிடும். ஒருவர் இன்னொருவரை பழிவாங்க நினைத்தால் நாடு முழுவதும் உள்ளாகிவிடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாருங்கள் என்றார்கள். பழிவாங்குகிற எண்ணம் ஒன்றாவது நாயகத்திற்கு வந்திருக்கிறதா என்று கேட்கிறார்கள். முஹாஜிரே மக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிகழ்வுகளை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு கிராமவாசி வருகிறார். பள்ளிவாசலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு மூலையிலே எழுந்து சென்று சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார். பள்ளிவாசல் எந்திரிச்சு யாராவது ஒருத்தர் சிறுநீர் கழிக்க மூலையில போனா என்ன நடக்கும்? அவர் வீட்டுக்கு உயிரோட போவாரா அல்லது நிம்மதியா சந்தோஷமா போவாரா? சஹாபாக்கள் கடுமையான கோபத்தோடு பார்க்கிறார்கள். பெருமானார் அவரை விட்டு விடுங்கள் என்றார். சிறுநீர் கழிக்கிற பொழுது அவரை தடுக்க வேண்டாம் என்றார்கள், பழிவாங்காதீர்கள் என்றார்கள். அதற்கு பிறகு பெருமானார் அவரை பக்கத்திலே அழைத்து அமர வைத்துக் கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி, இது சிறுநீர் கழிப்பதற்காக உள்ள இடம் இல்லை தம்பி, இது தொழுவதற்காக பரிசுத்தமான இடம் தம்பி என்று பெருமானார் ஒரு பாடம் எடுக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த கிராமவாசி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உலகத்திலே இப்படி ஒரு ஆசானை நான் பார்த்ததே இல்லை. தவறு செய்த பொழுதும் கூட கண்டிக்காமல் அழகாக பாடம் நடத்திய இந்த ஆசானை போன்று இந்த உலகத்திலே நான் பார்த்ததே இல்லை என்றால் நினைத்திருந்தால் பெருமானார் பழிவாங்கி இருக்கலாம். ஆனால் செய்யவில்லை பெருமானார். நாயகத்தினுடைய காலத்தில் ஒரு வாலிபரை பிடித்து வரப்படுகிறது. பெருமானாரினுடைய சபையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. என்ன குற்றம் செய்தார் என்று பெருமானார் கேட்கிறார்கள். வாலிபர்களுக்கே உரிய குற்றம். ஒரு 18 வயது வாலிபர் நல்ல பழமுள்ள மரத்தை பார்த்தா விடுவானா? நல்ல பழமுள்ள மரத்தை பார்த்தா விடுவாரா? தோட்டத்துக்காரர் சொல்றாரு, நாயகமே, என் தோட்டத்தில் தினமும் ஏறி குதித்து வந்து பழங்களை பறித்து செல்லுகிறார் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது உண்மையா? பெருமானாரிடத்தில் எவ்வளவு பெரிய பொய்யனா இருந்தாலும் உண்மையை ஏற்றுக்குவான். ஏனென்றால் நாயகத்தை பார்க்கிற பொழுது ஒரு ரூபு பயத்தை ரப்புல் ஆலமீன் போட்டு விடுவான். ஆமா நாயகமே, பசி வேற வழி இல்லை நாயகமே, அதனால நான் சாப்பிட்டுட்டேன் நாயகமே, பசி வேற வழி இல்லை நாயகமே, சாப்பிட்டு விட்டேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு அழகான பதில் கொடுத்தார்கள். என்ன பதில் கொடுத்தார்கள் தெரியுமா? தம்பி, இனிமேல் அடுத்தவரின் நிலத்தில் நீ சாப்பிட வேண்டாம் தம்பி, உன்னுடைய பசிக்கு நான் ஒரு மருந்து தருகிறேன் தம்பி. பெருமானார் ஒளி செய்து விட்டு 2 ரக்காத்து தொழுது விட்டு இருகரம் ஏந்தி ரப்புல் ஆலமீன் இடத்திலே, இந்த வாலிபன் ஏழை அல்லா, இந்த வாலிபன் ஏழையா அல்லா, அவனுக்கு தவறான சிந்தனையை கொடுக்காதே ரப்பே, அவனுடைய வயிற்றுக்கு பசியை நீ வழங்கி விடாதே ரப்பே, பசியை நீ கொடுக்காதே ரப்பே என்று துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு அந்த வாலிபர் சொல்லுகிறார், ரிவாயத்தை செய்கிறார், எனக்கு அதற்கு பிறகு பசியே எடுத்ததில்லை, திருடுவதற்கான வாய்ப்பே எனக்கு வரவில்லை, இது போன்று ஒரு ஆசானை நான் கண்டதும் இல்லை.
நான் உள்ளே செல்லுகிற பொழுது பெருமானார் நையம் புடைப்பார்களே என்று எண்ணிக்கொண்டு சென்றேன். ஆனால் நாயகம் செய்த இந்த அற்புத துணியை, இந்த அற்புத அமைப்பை நான் உலகத்தில் வேறு எங்கும் காணவில்லை என்கிறார் அந்த வாலிபர். பழி வாங்கி இருக்கலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பழத்தை திருடி இருக்கிற கையை ஒட்டணும்னு சொல்லி இருக்கலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பெருமானார் எவ்வளவு அழகாக நடந்து கொண்டார்கள். இதை விட பெரிய ஒரு வரலாறு நடந்திருக்கிறது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிற பொழுது காபத்துல்லாவிலே நுழைகிறார்கள். காபாவை விட்டு பிரிய போகிறோமே என்ற அந்த கஷ்டம் ஹாஜிகளுக்கு தெரியும். காபத்துல்லாவை பார்க்கிற பொழுது ஏற்படுகிற இந்த உள்ள ஆனந்தத்திற்கும் அளவு கிடையாது. காபத்துல்லாவை விட்டு வருகிற பொழுது ஏற்படுகிற உள்ளத்தினுடைய அந்த சஞ்சலங்களுக்கும் அளவு கிடையாது. நம்முடைய பிள்ளையை பிரிந்து விடலாம், நம்முடைய மனைவி மக்களை பிரிந்து விடலாம், நம்முடைய பெற்றோர்களை பிரிந்து விடலாம். ஆனால் காபாவை பிரிய யாருக்கும் மனம் வராது. அழுது கொண்டே அந்த காபாவை பார்த்து கொண்டே பின்னால் ஹாஜிகள் வருகிற அந்த காட்சி இருக்கிறதே, அதற்கு நிகர் உலகத்தில் எதுவும் கிடையாது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு சென்று உள்ளே சென்று 2 ரக்காத்து தொழுகலாம் என்று காபாவினுடைய சாவிக்கு சொந்தக்கார உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து சாவியை கொடுங்கள், 2 ரக்காத்து நான் தொழுது விடுகிறேன் என்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய கையிலே நான் சாவியை தரமாட்டேன். ஈருலக சக்கரவர்த்திக்கு சாவி கொடுக்க மறுக்கப்படுகிறது. பெருமானார் ஹிஜ்ரத்தின் பொழுது அழுது கொண்டே சென்றார்கள். உஸ்மானை பார்த்து சொன்னார்கள், ஒரு காலத்தில் அந்த சாவி என் கைக்கு வரும் உஸ்மான், ஒரு காலத்தில் கைக்கு வரும், அப்பொழுது நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் புறப்படுகிறார்கள். சரியாக 8 ஆண்டுகள் ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு செல்லுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் இடத்திலிருந்து, தல்ஹத் இப்னு உஸ்மான் இடத்திலிருந்து சாவியை வாங்கி வருகிறார்கள். அவரும் முன்னாள் வந்து நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சென்று தொழுகை நடத்துகிறார்கள். தொழுது விட்டு வெளியே வருகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், எல்லோரும் புடை சூழ்ந்திருக்கிறார்கள். 18,000 சஹாபாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். என்னிடத்திலே தான் பெருமானார் மக்கா அந்த காபாவினுடைய சாவியை தருவார்கள் என்று எல்லோரும் இயக்கத்தோடு இருக்கிறார்கள். விலாகலி எல்லாம் என்னிடத்திலே தான் பெருமானார் தருவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆருயின் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு என்னிடத்திலே தான் தருவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அஞ்சா நெஞ்சம் கொண்டவர் நான் தான், என்னிடத்தில் தான் தருவார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அபூ மூஸா அஷ்அரி, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சாவி நமக்கு கிடைக்கும் என்று இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே சாவிக்கு சொந்தக்காரே உஸ்மான் இப்னு தல்ஹாவையே அழைக்கிறார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹாவையே அழைத்து சாவியை கையிலே கொடுத்து, நான் அன்றைக்கு சொன்னது நடந்து விட்டதா என்றார். அன்று நான் சொன்னேனே ஒரு காலத்தில் கையிலே என் கையில் சாவி வரும் என்று, நடந்து விட்டதா? இதை வைத்துக்கொள், கியாமத்து நாள் வரை உன்னிடத்தில் தான் சாவி இருக்கும். உங்கள் சந்ததியில் இன்று வரைக்கும் அவர்களின் சந்ததியில் தான் சாவி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய உபகாரி! நாடி இருந்தால் அந்த சாவியை பிடுங்கி இருக்கலாம், மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். பெருமானார் அதை நாடவில்லை. எண்ணி பார்க்கிறோம். பழிவாங்குகிற அந்த சிந்தனையை பெருமானார் இந்த உள்ளத்திலே விதைக்கவே இல்லை. ஆனா நம்ம சமுதாயம் அதை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த குலுக்கே அவீமுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இதையும் பெருமானார் சொல்லுகிறார்கள். ஒரு 3 அடையாளம் இருக்கிறது. நல்லதை கொடுப்பார்கள், நல்லுபதேசம் செய்வார்கள். யாருக்கு குலுக்கே அவீம் இருக்கிறதோ, உயர்ந்த குணம் இருக்கிறதோ, நல்லதைத்தான் கொடுப்பார்கள். நிறைய சான்றுகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக 2 மிஸ்வாக் வைத்திருக்கிறார்கள். ரலியல்லாஹு ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். 2 மிஸ்வாக் இருக்கிறது. ஒரு மிஸ்வாக்கு கொஞ்சம் கோணலாக இருக்கிறது, இன்னொரு மிஸ்வாக்கு நேராக இருக்கிறது. நம்மிடத்துல 2 பேனா இருக்கிறது. எந்த பேனா கொஞ்சம் மோசமா இருக்கோ அந்த பேனா தூக்கி அடுத்தாள் கொடுப்போம். நல்ல பேனாவெல்லாம் கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மிஸ்வாக்கிலே வளைந்த மிஸ்வாக்கை தான் வைத்துக் கொண்டு நேராக சரியாக இருக்கிற மிஸ்வாக்கை ரலியல்லாஹு ரலியல்லாஹுவுக்கு கொடுக்கிறார்கள். என்ன நாயகமே என்கிற பொழுது, யார் நல்லதை செய்கிறார்களோ அவர்கள் தான் ரப்புல் ஆலமீனுக்கு பிரியமானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த நல்லதை செய்கிற குணம் இருந்தால் ஹுலுக்கே அலீம் இருக்கிறது என்று பொருள். இன்னொன்று, நல்லுபதேசம் செய்ய வேண்டும். அத்தீன நஸீஹா, மார்க்கம் என்றாலே உபதேசம் தான். அடுத்தவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். மாற்று மத சகோதரர்கள், நண்பர்கள் இருக்கலாம், நம்முடைய இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம், நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் மார்க்கம். யாருக்கு ஹுலுக்கே அலீம் இருக்கிறதோ நல்லுபதேசங்களை பகிர்ந்து கொள்வார்கள். 3வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுலுக்கே அலீமுக்கு உதாரணம் என்ன தெரியுமா?
அடுத்தவர்களை பற்றிய எண்ணம் இருக்க வேண்டும், மற்றவர்களை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும். எல்லாருமே நமக்கு தோதுவாத்தான் நடக்கணும்னு இருக்கக்கூடாது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் பறந்து போகிறது, ஷாம் நாடு வெற்றி கொள்ளப்படுகிறது. யூதர்களுக்கு இந்த நிகழ்வு பிடிக்கவில்லை. எங்கு பார்த்தாலும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வருகிறது, இவர்களிடத்தில் என்ன காரியம் இருக்கிறது பார்த்து வருவதற்காக ஒற்றர்களை அனுப்பி வைக்கிறார்கள். என்ன நடக்கிறார்கள் என்று பார்த்து வருவதற்காக ஒரு ஒற்றர் செல்லுகிறார், மதீனாவிற்குள்ளே நுழைகிறார். நுழைந்து ஒரு இடத்திலே சாப்பிடுவதற்காக அமர்கிறார். எல்லோரும் சாப்பிடுகிற இடம், சாப்பிட்டு விட்டு காசை கொடுத்து செல்கிறார்கள். இவர் சாப்பிடுகிற பொழுது அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தல்ஹத் இப்னு உபைதுல்லா இவர்களை பார்த்து விடுகிறார்கள். பார்த்தவுடன் இவர்களுக்கும் சேர்த்து காசை கொடுத்து போயிட்டாங்க. இவர் சாப்பிட்டுட்டு, இந்த ஒற்றர் சாப்பிட்டுட்டு போய் பணம் கொடுப்பதற்காக செல்லுகிறார். அந்த உரிமையாளரிடத்திலே காசு கொடுப்பதற்காக செல்லுகிற பொழுது, இல்லை உங்களுக்கு காசு கொடுத்தாச்சு, எப்படி கொடுத்தார்கள் என்று கேட்க உடனே சொன்னார், நீங்கள் அங்கும் இங்கும் பார்ப்பதை பார்த்து மதீனாவிற்கு வந்த விருந்தாளி என்று எண்ணிக்கொண்டு விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்க வேண்டுமல்லவா, அந்த பழக்கத்தினால் அவர் உணவு கொடுத்து விட்டு சென்று விட்டார். ஆஹா, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாமல் அங்கும் இங்கும் பார்த்ததை வைத்து இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று எண்ணிக்கொண்டு கடைக்கு செல்லுகிறார். ஒரு பொருளை வாங்குவதற்காக செல்லுகிறார். அந்த கடையிலே அந்த பொருள் இருக்கிறது. ஆனால் கடைக்காரர் சொல்லுகிறார், என்னுடைய கடையில் வாங்க வேண்டாம், அந்த கடையிலே வாங்குங்கள் என்று இன்னொரு கடையை காட்டுகிறார். அங்கு போய் பொருளை வாங்கி வந்து கேட்கிறார், உங்கள் கடையிலும் இந்த பொருள் இருக்கிற பொழுது ஏன் அங்கு வாங்க சொன்னீர்கள்? இல்லை, இன்னைக்கு எனக்கு நல்ல வியாபாரம் ஆயிருச்சு, பக்கத்து கடையில வியாபாரம் ஆகல, அதற்கு வியாபாரத்தை கொடுப்பதற்குத்தான் நான் இதை செய்தேன் என்றார். அதற்கு வியாபாரம் கொடுக்கத்தான் நான் இதை செய்தேன். அப்பொழுது புரிந்து கொண்டு யூதர்களிடத்திலே சொன்னார், இவர்களை வெற்றி காண்பதற்கு உலகத்திலே ஆட்களே கிடையாது. விருந்தோம்பலும் சீராக இருக்கிறது, அடுத்தவர்களின் நலனில் அக்கறை கொள்கிறார்கள். ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலை, பக்கத்து கடைக்கு போயிடக்கூடாதுன்னு இவரே 4 பேர்த்த வச்சு கூப்பிடுறான், வா வா, அந்த கடைக்கு போயிடக்கூடாது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், இது எங்கே குலுக்கு அலீம் இருக்கிறது. அதனால் நம்முடைய உள்ளத்திலே குலுக்கு அலீமை விதைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொன்னார்கள், இந்த பூமி இருக்கிறதே இதுவும் நல்ல நிலம், இந்த பூமியிலே நல்லமல் செய்ய வேண்டும், தீமையை விதைக்க கூடாது. அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் மறுமைக்கான வெள்ளாமை ஸ்தலம். இவங்க எதையெல்லாம் விதைக்க கூடாது இந்த பூமியில, எந்த அமல்களை எல்லாம் செய்யக்கூடாது இந்த பூமியிலே, இதற்கு பெருமானார் ஒரு ஹதீஸை காட்டுகிறார்கள். நரகம் இருக்கிறது, மொத்தம் 7 நரகம் தான் இருக்கிறது. 7 நரகங்கள் இருக்கிறது. ஜஹீம் முதலாவது நரகம், ஜஹன்னம் இரண்டாவது நரகம், லலா மூன்றாவது நரகம், சஈர் 4வது நரகம், சக்ர் 5வது நரகம், சக்ர், ஹுதமா 6வது நரகம், ஹாவியா 7வது நரகம். ஒவ்வொரு நரகத்திலும் பொறிக்கப்பட்ட வார்த்தையை பெருமானார் சொல்லுகிறார்கள், இதை பூமியிலே நீங்கள் செய்து விடாதீர்கள் என்றார்கள். ஒவ்வொரு நரகத்திலும் 3 வார்த்தை பொறிக்கப்பட்டிருந்தது. எனக்குள்ள இந்த ஆளுதான் இருப்பாங்க என்று பொறிக்கப்பட்டிருந்தது. முதல் நரகம் அந்த ஜஹீமிலே பொறிக்கப்பட்டிருந்த வார்த்தை, எனக்குள்ள இருப்பவர்கள் யார் தெரியுமா? சூஉல்லன்னு, கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள். சிலர் இருப்பாங்க, யாரு மேலே நல்ல எண்ணமே வரும், எவ்வளவுதான் நல்ல ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்தாலும் கூட இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, இதுல ஒரு குறை இருக்கிறதே, அதுல ஒரு குறை இருக்குதே, இங்க இக்கண்ணாவை விட்டுட்டீங்களே என்று குறை கண்டு கொண்டே இருக்கிறார்களே. யாரின் மீதும் நிறைவான பார்வை இல்லையே. இவர்கள் இருக்கிற இடம் ஜஹீம். அபூ லஹபினுடைய மனைவி இந்த நரகத்துல தான் இருப்பாங்களா, ஜஹீம்ல. ஏன்னா அந்த பொம்பளை யாரையுமே நல்லெண்ணத்தோடு பார்த்ததே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அபூ லஹப் கூட நல்லெண்ணத்தோடு பார்த்தான், அபூ ஜஹல் கூட நல்லெண்ணத்தோடு பார்த்தான். பெருமானாரை பொய்யர் என்று யாருமே சொன்னதில்லை, இந்த பொம்பளையை தவிர. அதனால ஜஹீம். இரண்டாவது ஹாசித், போராமைக்காரர்கள் இருக்கிற இடம் ஜஹீம். அதனால உலகத்துல போராமை மட்டும் கொண்டு விடக்கூடாது, போராமைக்காரர்கள் இருக்கிற இடம். மூன்றாவதாக சாஹிபு தயரா, பறவை ஜோசியம் பார்ப்பவர்கள். பறவை ஜோசியம் பார்ப்பவர்கள், பால் கிதாபு, மோர் கிதாபு, தயிர் கிதாபு, இதெல்லாம் யார் பார்க்கிறார்களோ இவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் ஜஹீம். அடுத்தொரு நரகம் இருக்கிறது, ஜஹன்னம். இந்த ஜஹன்னத்திலே யார் இருப்பார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது சொன்னார்கள், முதுமினே ஹம்ர், மது அருந்துபவர்கள்.
மது அருந்துபவர்கள் இருக்கிற இடம், மதுவிலேயே மண்டி கிடப்பவர்கள். இன்றைக்கு சமீப காலமாக இஸ்லாமியர்களிலே, அதுவும் பணம் படைத்தவர்கள், வீட்டில் போய் நல்ல முறையில் அடிச்சு, வெளியே பார்த்தா பந்தாவா இருப்பாங்க, உள்ள போய் அடிச்சு படுத்து தூங்கிறது. இந்த பழக்கம் இன்றைக்கு சமீப காலமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகரித்து வருகிறது. இவர்கள் எல்லாம் நாளைக்கு மறுமையிலே இருக்கிற புண்ணியமான இடம்தான் ஜஹன்னம். அல்லாஹ் பெற்றோர்களை நிந்திப்பவர்கள், பெற்றோர்களை எட்டி உதைப்பவர்கள், நம்முடைய கண்ணால் பார்த்திருக்கிறோம். பெற்றோர்களை எட்டி உதைத்திருக்கிறான். அல்லாஹ் உலகத்திலேயே அவர்களுக்கு தண்டனையை வழங்குவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோர்கள் உயிரோடு இல்ல, அவங்க மௌத்தா போயிட்டா கூட பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கிறப்பா, நிறைய இருக்கிறப்பா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற பொழுது, உலகத்திலேயே நீ சொர்க்கத்தை பார்க்க வேண்டுமா, நீ சொர்க்கத்தை பார்க்க வேண்டுமா, உன்னுடைய பெற்றோர் தானே சொர்க்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, அந்த பெற்றோர்களை யார் உலகத்திலே நிந்திக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் ஜஹன்னம். மூன்றாவதாக தயூஸ், தன்னுடைய மனைவிகளை வாடகைக்கு விடுபவர்கள் இருக்கிற இடம். இன்றைக்கு உலகம் இதிலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. கேவலத்திற்குரிய விஷயம் வாடகை மனைவிகள். பத்திரிகைகள் எல்லாம் முழங்குகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சியில் ஒரு இஸ்லாமிய குடும்பம், நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர். இவர்களும் இருக்கிற இடம் ஜஹன்னம். மூன்றாவது நரகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், மூன்றாவது நரகம் தான் லலா. இந்த நரகத்தில் யார் இருப்பார்கள்? முஸ்பிலே இஸார், வேட்டியை தரைகூட்ட அணிந்து செல்பவர்கள். வேட்டின்னா அதுல பேண்ட் சேர்ந்துக்கும், அதனால பேண்ட் அஜத்து சொல்லலையேன்னு நினைச்சிட வேண்டாம். தரைகூட்ட நடப்பவர்கள், அவர்கள் இருக்கிற இடம் லலா. மன்னான், தன்னுடைய உபகாரத்தை சொல்லி காட்டுபவன். நான் அவருக்கு 4000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன், ரகசியமாக செய்ய வேண்டிய உபகாரங்கள். ஹைசமா, மஸ்ரூப், இவர்களின் வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். 2 பேரும் உற்ற தோழர்கள். இவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள். 2 பேரும் கடை வாங்கி ஏதோ ஒரு வேலைக்காக கடன் வாங்கி இருக்கிறார்கள். இவருக்கு தெரியாமல் இவருடைய கடனை அவர் அடைக்கிறார், அவருக்கு தெரியாமல் அவருடைய கடனை இவர் அடைக்கிறார். போய் கடனை கொடுக்கலாமே போகும்போது உங்க நண்பர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களே, மஸ்ரூக் ரலியல்லாஹு கடனை கொடுக்கலாமே போகும்போது ஹைசமா வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களே. எப்படி நண்பர்கள் வாழ்ந்தார்கள்? தெரியாமலேயே அடைக்கிற பண்பாடு, ஒருவர் இன்னொருவருக்கு தெரியாமலேயே கொடுக்கிற பண்பாடு. இதனால் தான் பெருமானார் உயர்ந்த வார்த்தை சொன்னார்கள், உயர்ந்த வார்த்தை சொன்னார்கள், வலது கை அளிப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதா. என்ன வார்த்தையை பெருமானார் பயன்படுத்தி இருக்கிறார்கள்? எனக்கு ஊரே தெரிஞ்சிடும். இவர்களுக்கு பேர் தான் மன்னான். இவர்கள் இருக்கிற இடம் வலா. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்திற்குள்ளே யார் இருப்பார்கள்? அல் முன்ஃபிகு லிஸில்அதிஹி பில் ஹலஃபில் காதி, பொய் சத்தியம் சொல்லி வியாபாரம் செய்பவர்கள். வியாபாரத்தில் இதுக்கு இந்த விலைன்னு சொன்னா போதும், சத்தியமா நான் இந்த விலைக்கு தான் வாங்கினேன், இந்த விலைக்கு தான் கொடுப்பேன் என்று யார் பொய் சத்தியம் சொல்லி வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் வலா. நான்காவது ஒரு சொர்க்கம் இருக்கு, நான்காவது ஒரு நரகம் இருக்கிறது. அதற்கு பேர் சயீர். இந்த நரகத்தில் யார் இருப்பார்கள்? ஷேகுன் ஜானி, விபச்சாரிகள். பெருமானார் சொல்லுகிற பொழுது ஷேகுன் ஜானி, வயசான காலத்திலே விபச்சாரம் செய்தவன். இன்றைக்கு உலகம் சொல்லுகிற ரிப்போர்ட் என்ன தெரியுமா? 40 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் விபச்சாரம் செய்வதை விட அதற்கு மேலே உள்ளவர்கள் விபச்சாரம் செய்வது அதிகம். ஷேக் ஜானி அவர்கள் இருக்கிற இடம் சயீர். இரண்டாவதாக சொன்னார்கள் இமாமுன் ஜாயிர், அநீதி அளிக்கிற அரசன், அநீதி அளிக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் அங்கதான் பேசிட்டு இருப்பான். சயீரிலே அமர்ந்து பேசிக் கொள்வார்கள். அடுத்து பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஃபகீருன் முஹ்தால், பெருமை அடிக்கிற ஏழை. இவன் எடுக்கிற இடமும் சயீர். பெருமையை இவன் ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் மற்றவர்கள் வாழ்வதை போன்று நாமும் வாழ வேண்டும் என்பதற்காக எல்லாம் ராமச்சந்திரால கல்யாணம் வச்சா நான் அங்கே வைப்பேன், 4 வட்டிக்காரன் கடை வாங்கியாவது வைப்பேன் என்று பெருமையோடு நடக்கிறானே, இவன் இருக்கிற இடமும் அங்குதான் சயீர். 5வது ஒரு நரகம் இருக்கிறது, அதற்கு பேர் சக்கர். இதை பற்றி குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்றான். சொர்க்கவாசிகள் எல்லாம் போய் பார்ப்பாங்களாம் நரகவாசிகளை. எந்த நரகத்துக்கு போவாங்கன்னு அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் சொல்லுவான், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்திற்கு நீங்கள் வந்தீர்களே, இந்த நரகத்துக்கு பேர் சக்கர். அந்த சக்கர் இருக்கிறதே, அதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது அந்த சக்கர் என்ற நரகத்திற்குள்ளே 70,000 பள்ளத்தாக்குகள் இருக்குமா. 70,000 பள்ளத்தாக்குகள். ஒரு பள்ளத்தாக்கினுடைய தூரம் உலகத்திலே 50,000 ஆண்டுகள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஒரு பள்ளத்தாக்கின் தூரம் என்றால் 70,000 பள்ளத்தாக்கின் தூரத்தை கற்பனை செய்ய முடியுமா? அதில் யார் இருப்பார்கள்?
சொர்க்கவாசிகள் போய் கேட்கிறாங்க, மா ஃபலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை நரகத்துல தள்ளினது என்ன, சக்கர்ல தள்ளினது என்ன என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? குன்னா லம் நக்கு மினல் முஸல்லீன். குர்ஆன் சொல்கிறது, நாங்கள் தொழுகவில்லை. அல்லாஹ் எதற்காக படைத்தானோ அந்த வணக்கத்தையே நாங்கள் செய்யவில்லையே. குன்னா லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. அல்லாஹ் எதற்காக படைத்தானோ, ஒரு வீட்டில் தொழுகை இல்லை என்றால், ஒரு பாலிகானவன் தொழவில்லை என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது சிறையில் அடைக்க வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், அடித்து நைய புடைக்க வேண்டும், ரத்தம் வருகிற வரைக்கும் அடிக்க வேண்டும், அடித்து தொழுகை முடித்ததற்கு பிறகுதான் அவனை விடுதலை செய்ய வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இன்னொரு படி மேலே ஏறி தொழுகலைன்னு சொன்னா கொலை செஞ்சிடணுங்கிறாங்க. புள்ளேன்னா பார்க்கக்கூடாது, போட்டுறோம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இன்னும் ஒரு படி சொல்லுகிறார்கள், தொழுகைக்கு இடையில ஒருத்தன் போனாலே அரைஞ்சிடணும். அப்ப எந்த அளவிற்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அதைத்தான் மறுமையிலே சொல்லப்படுகிறது. யம்னக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. அடுத்து சொல்லுவான், வலம் நக்குனு துஇமுல் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கவில்லை. ஏழை எளியவர்கள் வந்தார்கள், நாங்கள் உணவு கொடுக்கவில்லை. நஹூடு மஅல் காயிலீன், உலகத்தில் வாழும்போது பைக் எடுத்துட்டு சும்மா சுத்திக்கிட்டே அலைஞ்ச நண்பர்களா சேர்ந்து அந்த தெருவில் நின்று பேசுறது, இந்த தெருவில் நின்று பேசுறது, இந்த வேலையை எது செய்யும்? கூட்டமா நாய்களை பார்த்தாக்கா ஒரு தெருவில் இருந்து அங்கே போய் நிற்கும், அங்கிருந்து அங்கே போய் நிற்கும், அங்கிருந்து அங்கே போய் நிற்கும். எந்த வேலையும் இருக்கா, திருப்பி பிரிஞ்சு போயிடும். இவங்களும் எதுக்குடா நிற்கிறாங்க? ஏதாவது காரணம் இருக்குதா? ஒரு 10 பேர் சேருவான், 3 போய் பைக்கில் நிறுத்துவான், அவன் பேசிட்டு இருக்க வேண்டியது, அடுத்த தெருவுக்கு போய் ஒரு பைக்கில் நிறுத்துவான், பேச வேண்டியது, திருப்பி வீட்டுக்கு போயிடுவான். என்ன வித்தியாசம் இருக்கிறது? நஹூலு மஅல் காயிலீன் குன்னா நுகதிபு பியௌமித்தீன், நாளை மறுமை நாளிலே நாங்கள் பொய்ப்பித்து வாழ்ந்தோம், அதனால் தான் இதற்குள் இருக்கிறோம் என்று அந்த சக்கரில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், இந்த தன்மைகள் உலகத்திலே நடப்படுமையானால் நாளை மறுமையிலே சக்கரில் இருப்பார்கள். அடுத்து ஒரு நரகம் இருக்கிறது, அதுதான் ஹுத்தமா. இந்த ஹுத்தமாவிலே யார் இருப்பார்கள்? சுகுன் முத்தா, கஞ்சர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் கொடுக்கிறவன் அந்த பொருளிலிருந்து இவன் கையை கட்டிடுவான். ஜேப்பையே காட்டாத கஞ்சர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் இன்னைக்கு சட்டையிலே ஜேப்பு வைக்கிறது இல்லை. என்னன்னா எடுத்து கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்துருமா இல்லையா, அதனால வைக்கிறது இல்லை. அப்படியே வச்சிருந்தாலும் இன்றைக்கு அதுக்குள்ள காசே வச்சுட்டு வர்றதில்லை. சுகுன் முத்தா, கஞ்சர்கள் இருக்கிற இடம் முத்தமா. அதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் முத்தமிழ், மன இச்சைப்படி வாழுகிறார்களே அவர்கள் இருக்கிற இடம். உலகத்திலே வாழுகிற பொழுது மன இச்சைப்படி, இன்னைக்கு மனம் சொல்லும் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம், அவனே போயிடுவார் அந்த ஹோட்டலுக்கு. மனம் சொல்லும் இங்க சமோசா நல்லா இருக்கும்னு, நேரம் அங்கே சமோசா சாப்பிட போயிடுவாரு. இங்க இட்லி நல்லா இருக்குன்னு சொன்னா அங்கே இட்லிக்கு போயிடுவாரு. அன்னபூர்ணாவில் சாம்பார் நல்லா இருக்குன்னு சாம்பாருக்கு போயிடுவாரு. மனம் போன மோட்சில யார் நடக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம். அதற்கு அடுத்து ஒரு வார்த்தையை பெருமானார் சொன்னார்கள், ஆலிமும் வால், வழிகெடுக்கிற அறிஞர்கள் இருக்கிற இடமும் மொத்தமா. சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிற பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர்களே வழிகெடுக்கிறார்களே, இவர்கள் இருக்கிற இடமும் மொத்தமா. கடைசியில ஒரு நரகம் ஜஹன்னம், அதை விட பெரிய நரகம் ஒன்று கிடையாது. இதில் யார் இருப்பார்கள் என்றால் முஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் இருப்பார்கள். இரண்டாவதாக முல்ஹிதும் பில் ஹரம், ஹரம் ஷரீஃபிலேயே காபாவிலேயே தவறு செய்யக்கூடியவர்கள் அந்த நரகத்தில் இருப்பார்கள். முல்ஹிதும் பில் ஹரம். மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள், அல் முஸவ்விரூன், ஆர்டிஸ்டுகள் இருப்பார்கள். உருவப்படம் வரைந்து வாழுகிறார்களே அவர்கள் இருப்பார்கள் என்றார்கள் குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த பூமியிலே வாழுகிற பொழுது இந்த தன்மைகள் எதையுமே செய்யக்கூடாது. இந்த 21 தன்மைகளையும் யார் விட்டொழிக்கிறார்களோ, இந்த நிலத்திலே யார் செய்யாமல் இருக்கிறார்களோ, அப்பொழுது இந்த நிலம் நல்ல நிலமாக இருக்கும் என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நம்முடைய உள்ளம் என்ற நிலத்திலேயும் நாம் நல்லதை, நற்குணங்களை விதைக்க வேண்டும். பூமியிலே வாழுகிற பொழுது நல்லமல் செய்து வாழ வேண்டும். வல்லோ நல்லா அத்தகு வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில் ஈசால் சவாப். இன்னைக்கு இறந்து போனவர்களுக்காக சவாபை சேர்த்து வைப்பது, இது சம்பந்தமாக நிறைய பேர்களுக்கு கேள்வி உண்டு. இந்த இதெல்லாம் போகுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஈசா சவாப் செய்யலாம்? ரசூலுல்லாஹ் தேவையில்லாதவர்கள். நபிகள் பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பதே ஏராளமான வெகுமதி. அவர்களுக்கு ஈசால் சவாப் செய்யலாமா? ரசூலுல்லாஹ்வே செய்ய சொல்லி இருக்கிறாங்களே. பாங்கு துவா இருக்கிறதே, அதில் வருகிற ஒரு வார்த்தை வசீலா. வசீலா என்பது ஒரு சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் ஒருத்தர் மட்டும்தான் குடியிருக்க முடியும். 70,000 அறைகளை கொண்ட சொர்க்கம் அது. வசீலாங்கிறது ஒரு சொர்க்கம், 70,000 அறைகளை கொண்ட சொர்க்கம். ஒருத்தர் தான் உள்ள இருக்க முடியும். 1,24,000 நபிமார்கள்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓட்டு நாளைக்கு அல்லாஹ் வைப்பான் உம்மத்திட்ட,
அந்த உம்மத்துமார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு வசீலா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓட்டு போடுறவங்க ஒரு 10-20 பேர் இருப்பாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய உம்மத்துமார்கள் அத்தனை பேர்களும் போடுவார்கள். ஏன்னா பாங்குதுவா சொல்லாமல் ஒரு ஆள் இருக்க மாட்டான். ஆத்தி முஹம்மதினில் வசீலா. இவ்வளவு ஓட்ட பார்த்த உடனே ரப்புல் ஆலமீன் எனக்கு வசீலாவை வழங்கி விடுவான். இப்படி யாராவது எனக்காக ஓட்டு போட்டிருந்தால், பெருமானார் சொல்லுகிறார்கள், எனக்காக துஆ செய்திருந்தால் அவர்களுக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்கிறார். சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். எனக்கு அவர் பொறுப்பேற்ற காரணத்தினால் அவருக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அதனால ஈசால் சவாபாக அனுப்பிச்சுக்கிட்டே இருங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக மசாயில், நாம அனுப்புற அந்த நன்மையெல்லாம் போய் கரெக்டா போய் சேருமா? இங்க இருந்து கொரியர் அனுப்புறோம், கரெக்டா வீட்டுக்கு போயிடுது. ஆனா இறந்தவர்களுக்கு நாம் அனுப்புகிற நன்மைகள் சரியாக போய் சேருகிறதா என்றால் மார்க்கம் சொல்லுகிறது, இறந்தவர்கள் ஹயாத்தாக உள்ளவர்களை விட அதிகம் எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா மனுஷனுடைய உயிர் அழியறது கிடையாது, உடம்பு அழிஞ்சு போயிடும். நாம எங்கிருந்தோ வந்தவர்கள், உயிர் எங்க வந்துச்சு? ஆலமுல் அர்வாகிலே ரூஹாக இருந்தோம், தாயின் வயிற்றுக்குள்ளே அந்த ரூஹு தான் வந்தது, அந்த ரூஹு தான் போகிறது, கபருக்குள்ளே வருகிறது, கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறது. அதே ரூஹு தான் நாளை மறுமையிலும் இருக்கிறது, சொர்க்கத்திற்குள்ளும் செல்கிறது. ரூஹுக்கு அழிவு கிடையாது. இன்னைக்கு அபுத்தாயிரம் இருக்கிற ரூஹு ஆலமுல் அர்வாகிலே இருந்துச்சு, கபருக்குள்ளேயும் இருக்கும், மறுமையிலையும் இதே ரூஹு இருக்கும். அப்ப இந்த ரூஹுக்கு நன்மை பத்தவில்லை என்றால் உணவு வேணும் இல்லையா? ஒருவர் வாழ வேண்டும் என்று சொன்னால் உடலுக்கும் உணவு தேவை, உயிருக்கும் உணவு தேவை. இந்த உயிருக்கு உணவு எது? குர்ஆன், ஹதீஸ், இபாதத்து, திக்ரு, இதுதானே உணவு. இந்த உணவு பற்றாக்குறையாக இருக்கிற பொழுது நாளை கபருக்குள்ளே சென்றதற்கு பிறகும் மறுமையிலையும் அது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. யாராவது நமக்கு உணவு கொடுப்பாங்களா, உணவு கொடுப்பாங்களா, உணவு கொடுப்பாங்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள், அதே மாதிரி பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் ஓதி அனுப்புகிற பொழுது தேடி எடுக்கிறது. எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான், என் புள்ள ஹாபிஸ் ஆயிடுச்சு, என் புள்ள ஆலிமாயிடுச்சு, என் புள்ள சூரத்துல் யாசீன் ஓதி எனக்கு எத்தி வைக்குது என்று அந்த ரூஹுகள் சந்தோஷம் அடையுமா? ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை ரிவாயத்து செய்கிறார்கள். ஒரு நாள் கனவிலே காபத்துல்லாவிலே அவர்கள் காணுகிறார்கள், எல்லாம் நன்மைகளை தேடி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் நல்ல சேர் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, தேடவே இல்லை. என்ன காரணம்னு ஹஸன் பஸ்ரி கனவுலையே கேட்குறாங்க. என் பையன் ஹாஃபிதுல் குர்ஆன், நன்மை அவன் ஓதிக்கிட்டே இருக்கிறதுனால நன்மை எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கெல்லாம் நான் போய் தேடி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்லுகிற பொழுது அதே கனவு பார்க்கிறார்கள், அதே இடத்திலேயே. ஆனால் இவரும் தேடிக்கொண்டிருக்கிறார். என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார், என் பையன் மௌத்தா போயிட்டாரு, எனக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால எனக்கு நன்மை இப்போ தேவையில்லையா, அதனால நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நன்மைகள், நாம் அனுப்புகிற நன்மைகள் சரியாக அவர்களுக்கு போய் சேருகிறது. மூன்றாவது மசாலா, பாவிகளுக்கு நாம் ஈசால் சவாப் செய்யலாமா? காஃபிர்களை தவிர மற்ற யாருக்குமே ஈசால் சவாப் செய்யலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒருத்தர் ரொம்ப தவறு குடிப்பழக்கமே இருந்தால் அல்லது மற்ற பழக்கங்கள் இருந்தால் இவர்கள் நிறைய நன்மையின் பக்கம் தேவை இருக்கிறார்கள், அதனால காஃபிர்களுக்கு ஈசால் சவாப் செய்யலாம். இன்னொரு மசாலா மக்கள் அதிகமாக கேட்பதுண்டு, அட்ரஸ் இல்லாதவர்கள் போய்விட்டார்களே, இவர்களுக்காக வேண்டி ஈசால் சவாப் செய்யலாமா? சின்ன பையனில் இருக்கும்போதே காணாம போயிட்டாரு, தொலைஞ்சு போயிட்டாரு, எங்க இருக்கிறாரா, மௌத்தா போயிட்டாரா என்னன்னே தெரியாது. இவருக்காக வேண்டி நன்மைகளை, பெற்றோர்களுக்கு எப்பொழுதுமே உள்ளம் பாசம் இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா, அதனால் நன்மைகளை ஈசால் சவாப் செய்து கொண்டே இருக்கலாமா என்றால், அவங்க உயிரா கூட இருக்கலாமல்ல, மௌத்தா போகாம உயிரா கூட இருக்கலாமல்ல, இவர்களுக்கு ஈசால் சவாப் கூடுமா என்றால் ஹயாத்தானவர்களுக்கும் தாராளமாக ஈசால் சவாப் செய்யலாம். மௌத்தா போனவங்களுக்கு தான் ஈசால் சவாப் என்பது இல்லை, ஹயாத்தானவர்களுக்கும் ஈசால் சவாப் செய்யலாம், மார்க்கம் அதை அனுமதிக்கிறது. சரி, ஈசால் சவாப் நம்ம செய்கிறோமே, இந்த குர்ஆன் ஓதுகிறோமே, இதை ஓதுபவர்களுக்கு நன்மை இருக்கிறதா? நேரா பிடிச்சி ரசூலுல்லாஹ்ல இருந்து பிடிச்சி மற்றவங்களுக்கு பிடிச்சி எல்லாத்துக்கும் பிடிச்சி கடைசியில் உலகத்தில் இருக்கிற எல்லா அருவார்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றோமே, ஓதுறவருக்கு நன்மை இருக்கிறதா? எல்லாருக்கும் எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? அல்லாஹ் கஞ்சன் அல்ல, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நன்மை அல்லாஹ் கொடுக்கிறவன் கஞ்சன் அல்ல. எத்தனை பேர்த்த நியத்து சேருமோ அத்தனை பேர்த்துக்கும் சராசரியாக நன்மை அல்லாஹ்வால் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தாலும் அவருடைய ஹசானா குறையாது. அதனால் ஓதக்கூடியவர்களுக்கு தான் முதல்ல முழு நன்மை, அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு சேரும். இந்த ஈசால் சவாப் செய்கிற முறை என்ன? நிறைய பேருக்கு தெரியாது. ஈசால் சவாப் செய்கிற முறை என்ன? நம்ம வீட்டில் உட்காந்து ஈசால் சவாப் செய்கிறோம், ஒரு யாசீன் ஓதுறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம், 11 முறை பெருமானார் குல் ஹுவல்லாஹை ஓதச் சொல்கிறார்.
11 முறை ஓதுகிற பொழுது கபரில் இருப்பவர்களுடைய எத்தனை கபரில் நம்முடைய பெற்றோர்களோடு எத்தனை பேர் அடங்கி இருக்கிறார்களோ, நம்முடைய சகோதரர்களோடு எத்தனை பேர் அடங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்ந்து கபரின் வேதனை நீக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 11 முறை சூரத்துல் இஹ்லாஸை ஓதி, சூரத்துல் முஅவ்விதத்தைனி ஓதி அவர்களுக்காக துஆ செய்தால் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்கிறான். வேறு எதுவும் இறந்தவர்களுக்காக சதக்காக்கள் துணிமணிகளாக காசு பணங்களாக கொடுக்கக்கூடாதா என்றால் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு ருசூமாத்து, ஒரு சடங்கு ஒன்று நடக்கிறது. என்ன தெரியுமா? பீடி சிகரெட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு பாத்தியா ஓதுறது. பீடி சிகரெட்டு, அவர் குடிச்ச அந்த சாராய பாட்டில் எல்லாமே முன்னாடி இருக்கும். வந்து பாத்தியா அதில் ஓதுங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. அவர் பாவம் நல்ல பழக்கத்தோடு இப்போ தான் வந்து உட்காந்துருப்பாரு, பயான்லாம் பண்ணிட்டு பீடி குடிக்கக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது, அதை குடிக்கக்கூடாது, இதை குடிக்கக்கூடாதுன்னு எல்லாம் முன்னாடி இதென்னமா வச்சுருக்கீங்க. அவர் விரும்பி குடித்தார். நீங்கள் அவர் விரும்பின பைக்கெலாம் இல்லையா? அவர் விரும்பின கார்லாம் இல்லையா? இதெல்லாம் ருசுமாத்துகள், சடங்குகள். இதெல்லாம் அறவே கூடாது. சடங்குகளை மார்க்கம் அறவே வெறுக்கிறது. இதனால் அவர்களுக்கு வேதனை தான் கிடைக்கிறது. அதனால சடங்குகளை தவிர்க்க வேண்டும். மாலி வணக்கங்களும் சேர்த்து வைக்கலாம். ஹஜ்ஜு செய்யலை, அவங்களுக்காக ஹஜ்ஜு செய்யறது, இது பதனி உடம்பு சார்ந்த வணக்கங்கள். இதையும் ஈசார் சவாபாக செய்யலாம். உடம்பு சார்ந்த வணக்கங்கள் ஹஜ்ஜு செய்யலை, ஹஜ்ஜு செய்து வைக்கலாம். அதே போல தான தர்மங்கள் காசாக, துணியாக, வேறு ஏதாவது உபகரணங்களாக செய்யலாம். அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்குறாங்க, நாயகமே நான் வியாபாரத்துக்கு போன சமயத்தில் எங்கள் அம்மா மௌத்தா போயிட்டாங்க நாயகமே. ஸஅத் ரலியல்லாஹு அம்மாவுக்கு விழுந்து விழுந்து பணிவிடை செஞ்சவங்க, எங்கள் அம்மா மௌத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், நீ கிணறு வெட்டி கொடு என்றார்கள். தான தர்மத்திலேயே சிறந்த தான தர்மம் தண்ணீரை உருவாக்கி கொடுப்பது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நிறைய சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இது தான தர்மத்திலேயே உயர்ந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் மூலமாகவும் ஈசால் சவாபு நாம் செய்து கொள்ளலாம். இறந்ததற்கு பிறகு கபரில் அடக்கிறதுக்கு முன்னாடியே ஈசால் சவாப் செய்யலாமா? குர்ஆன் ஓதலாமா? பக்கத்தில் ஓதக்கூடாது, ஜனாசாவுக்கு அருகில் ஓதக்கூடாது. அதற்கு பக்கத்தில் இருக்கிற ரூம்கள் எல்லாம் தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம், ஓதிக்கொள்ளலாம். மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. அதை போன்ற தஅஸியத், ஜனாசாவுக்காக வேண்டி இரங்கல் கூட்டம் நடத்துகிறார்களே, இதையும் மார்க்கம் அனுமதிக்கிறது. ஏனென்றால் இது ஆகிரத்தின் சிந்தனையை ஊட்டுகிற காரணத்தினால் மார்க்கம் இதையும் அனுமதிக்கிறது. அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اقسم لنا من خشيتك ما يحول بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تحول به علينا مصائب الدنيا ومتعنا بأسماعنا وأبصارنا وقوتنا على ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثارنا على من ظلمنا وانصرنا على من عادانا ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على آخر خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله